வணக்கம் நேர்களே. நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் அன்னதானத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார் சாதம். இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடும் திரு சங்கர் அவர்களுக்கு யோகம் ஃபவுண்டேஷன் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சமையலுக்கு அன்னதானம் கொடுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க வீடியோ கீழே நம்பர் போகும், கால் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் பேஜ் வரும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாமே போட்டிருக்கேன். அடுத்து வரமிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதும் அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கூட 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். அடுத்து நறுக்கி வச்ச காய் போட்டுக்கலாம். இனிப்பு பூசணிக்காய் போட்டிருக்கேன், கத்திரிக்காய் போட்டிருக்கேன், வாழைக்காய் போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா ஒன்றா வணங்கட்டும். அப்புறம் ஊற வச்ச பாசிப்பருப்பு, இது கொஞ்சம் தனியாக இந்த மாதிரி போட்டோம்னா சுவை கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த காய் வேகங்களே இந்த பருப்பும் வெந்துடும். அப்புறம் நம்ம பொடி வகைகள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு. நல்லா வணக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கட்டும். இன்னும் கொஞ்சம் குழம்பு மிளகாய் பொடி போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு காய்களை. காய் நல்லா
நல்லா வெந்துருச்சு. அடுத்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், உலை கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுக்கலாம். அரிசி, காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நான் இந்த வேக வச்ச பருப்பில் புளியும் விட்டுருக்கேன். அதை தூக்கி அது தலையில் போட்டுடலாம். நல்லா கிளறி விடலாம். பருப்பு முன்னையே போட்டு அடி பிடிச்சிரும். அதனால தான் நான் வேக வச்சு கடைசியாக போடுறேன். புளியும் பருப்பும் ஒன்றா ஊற்றியாச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பேக்கிங் ரெடி ஆகிடுச்சு. கொண்டு கொடுத்துடலாம். நாளைக்கு வேறு ஒரு சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.